கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற எல்லா தேவஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்களை முன்னின்று நடத்துகிற மார்டினையாவுக்காக, இன்னும் மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களிலிருந்து திருவசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். பரமாதிகாரம் எல்லாம் காண்கிற அவருடைய கண்கள். இனி அதனுடைய கீழே உள்ள வசனங்களை நாம பார்க்கும்போ ஏன் அவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கிறது. Why should we worship him? அவரை ஏன் ஆராதிக்கணும்? அவரை ஏன் ஆராதிக்கணும்? அவரை ஏன் ஆராதிக்கணுங்கிற கேள்விக்கு 3 பதில்கள். ஒண்ணு, he is worthy of worship. ஆராதனை ஏற்றுக்கொள்ள அவர் பாத்திரராயிருக்கிறார். he is worthy அப்படிங்கிறத விட he alone is worthy. அவர் மட்டும் ஆராதனை அங்கீகரிக்க பாத்திரர். அப்போ ஏன் அவர் ஆராதிக்கணும்? ஒண்ணு, அவர் பாத்திரராயிருக்கிறார். 2, அவர் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். Will you please read Revelation chapter 5 and verse number 9? வெளிப்படுத்தல் 5:9 வாசிப்பீங்களா? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அப்போ ஆராதிப்பதற்கு காரணம் ஒண்ணு, நீர் பாத்திரர். ஆராதிப்பதற்கு காரணம் 2, நீர் மீட்பர். ஆராதிப்பதற்கு காரணம் 3, 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசு. Appointed me. You are worthy. You have redeemed me. You have appointed me. இந்த 3 காரணங்களுக்காக வாக்கும் அவர் ஆராதிக்க வேண்டியது. அவர் தகுதி உள்ளவர், பாத்திரர், என்னை மீட்டுக் கொண்டவர், என்னை ஏற்படுத்தி வைத்தவர். இந்த 3 காரணங்களுக்காக அவர் ஆராதிக்கணும். அதை ஒவ்வொன்றா நாம பார்க்க போகிறோம். 1, மீட்டுக் கொண்டதினால் அவரை ஆராதிக்க வேண்டும். We have to worship him because he has redeemed us. அவர் ஆராதிக்கணும், ஏன்னா அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை இந்த நாளில நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். மீட்பு என்கிற வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். எபிரேய மொழியில 4 வார்த்தைகள் மீட்புக்கு சொல்லி இருக்கு. எபிரேய மொழியில 4 வார்த்தைகள். 1, கெயுல்லா, GEULLAH. 2, கோயல், GOEL, கோயல். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரெடீமர், மீட்பர்.
மூணாவது வார்த்தை கபர். KABAR, கபர். இந்த வார்த்தை நீங்க எங்க கேட்டிருக்கீங்க? அப்படிதானே? கபர். ஆமா, கபர்னா அதுக்கு அர்த்தம் மூடுதல். நாலாவது வார்த்தை பரக். PARAK, பரக். பரக்குன்னா அவிழ்த்து விடுதல். இதாக்கு மீட்புக்கு எபிரேய மொழியில சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். ஆக ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒண்ணில் கட்டவிழ்த்து விடுதல், இல்லைன்னா மூடி போடுதல். அதாக்கும் அந்த 32ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். Who blessed is the man whose sins are covered. மீட்பு அப்படின்னா என்ன? மூடி போடுதல். ஒரு மிருகத்தை பொறுத்தவரை மீட்பு அப்படின்னா என்ன? கட்டை அவிழ்த்து விடுதல். ஒரு பறவையை பொறுத்தவரை மீட்பு அப்படின்னா என்ன? கூட்டை திறந்து விடுதல். இனி புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்துகிற வார்த்தைகள். புதிய ஏற்பாட்டுல மீட்புக்கு 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு அகோராசோ, AGORASO. அகோராசோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சந்தையில போய் விலை கொடுத்து அடிமைய வாங்குதல். இரண்டாவது வார்த்தை லூட்ரோன், LYTRON. லூட்ரோன் அப்படின்னா இன்ஸ்டன்ட்னா நாம இந்த பதிலாகன்னு சொல்லுவோம் இல்லையா? மூணாவது வார்த்தை அப்போலுட்ரோசிஸ், APOLYTROSIS. அப்போ ஆக புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை மீட்புன்னா என்ன? விலைக்கு வாங்குதல், சந்தையிலிருந்து அடிமைய வாங்குதல், பதிலாக. இதாக்கும் இதனுடைய அர்த்தம். இனி என்னெல்லாம் மீட்பு வேதத்துல உண்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னெல்லாம் மீட்பு வேதத்துல உண்டு? ஒண்ணு, நிலத்தினுடைய மீட்பு உண்டு வேதத்துல. நிலத்தினுடைய மீட்பு, redemption of the land. இந்த வார்த்தையை நீங்க தயவு செஞ்சு ஞாபகம் வச்சிருக்கணும். 1000 வருட அரசாட்சியில நடப்பது என்ன தெரியுமா? 1000 வருட அரசாட்சியில நடப்பது redemption of the land. அன்னைக்கு பூமி மீட்கப்படும். ஒற்ற வார்த்தையில 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லணும், அவ்வளவுதான். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் தவறு செய்வதற்கு முன்பு பூமி எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். அப்படின்னா land will be redeemed, பூமி மீட்கப்படும். இரண்டாவது மீட்பு redemption of the body, சரீர மீட்பு. மூணாவது மீட்பு redemption of the soul, ஆத்துமாவின் மீட்பு. போவாஸ் சுதந்திரவாளிய பார்த்து கேட்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரு கேட்கிறாரு, நீ அந்த நிலத்தை மீட்டுக் கொள்ள விரும்புகிறாயா? அவன் சொல்றான், ஆமா. உடனே போவாஸ் கேட்கிறாரு, நிலத்தை மீட்டுக் கொண்டா அந்த ஆளையும் மீட்டுக் கொள்ளணும். அவன் சொல்றான், வேண்டாம். He is ready to redeem the land, but he is not ready to redeem the person. நெருங்கின உறவின் முறையான், நெருங்கின சுதந்திரவாளி
நாட்ட அந்த சொத்தை மீட்க ஆயத்தமா இருக்கிறான். ஆனா அந்த பெண்மணிய மீட்க ஆயத்தமா இல்லை. ஆனா நல்ல போவாஸ் என்ன சொல்றாரு? I will redeem both. நான் அந்த நிலத்தையும் மீட்கிறேன், அந்த நிலத்தோட சேர்த்து அந்த ரூத்தையும் மீட்கிறேன். என்ன பெரிய பதவியிலே ரூத்துக்கு கிடைத்தது. When you are redeemed, you get into a higher position. மீட்பு சாதாரணமானதல்ல. ஒரு தகுதி இல்லாத இடத்துல இருந்து மீட்டு பூர்ண தகுதி கிடைக்கிறது. From nothing to everything, from imperfection to perfection. அதாக்கு மீட்பு. அப்போ நிலத்தின் மீட்பு, மனுஷனுடைய மீட்பு, சரீர மீட்பு, ஆத்மாவுடைய மீட்பு. அடுத்து பைபிள்ல உள்ளது இஸ்ரவேலின் மீட்பு. The redemption of Israel. இஸ்ரவேல் அது ஒரு பெரிய தலைப்பு. அதற்கான வசனத்தை மட்டும் வேணா நான் சொல்லித்தாரேன். இஸ்ரவேலுடைய மீட்பு லூக்கா 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். Can you please read Luke chapter 2 verse number 38? அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பாத்தீங்களா? redemption of Israel. இன்னொரு வார்த்தை கூட பாருங்க. Romans chapter 11 and verse number 26. ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர். இந்த வார்த்தை நீங்க தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம். இஸ்ரவேலர் எல்லாரும். redemption of Israel, redemption of land. நீங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுல அந்த வசனத்தை வாசிக்கணும். எரேமியா 32ஆம் அதிகாரம் 6 முதல் 14, 15 வரை உள்ள வசனங்கள். ஜெரமாயா chapter 32 verse number 6 to 12. அந்த பகுதிகளை நீங்க வீட்டுல வாசிக்கணும். அது நிலத்தினுடைய மீட்பு. ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ அந்த நிலத்தை வாங்கு, ஏன்னா அதை வாங்குறதுக்கு நீதான் உரிமைக்காரன். வாங்கியதுடைய பத்திரத்துல கையெழுத்திட்டு நெடுநாள் அழிந்து போகாம இருக்கும்படி அந்த பத்திரத்தை மண்பானைக்குள்ள போட்டு வை. redemption of land. அப்ப என்னெல்லாம் மீட்பு இருக்கு? ஆத்ம மீட்பு இருக்கு, சரீர மீட்பு இருக்கு, நிலத்தின் மீட்பு இருக்கு, இஸ்ரவேலின் மீட்பு இருக்கு. இதுல எல்லாத்திலையும் விலையேற பெற்ற மீட்பு எது? இந்த வசனங்களை நீங்க ஒரு காலம் மறக்க கூடாது. Please do never forget this Bible reference. Psalm number 49 verse number 5 to 9. 49ஆம் சங்கீதம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. என்ன பயங்கரம் இல்லை? என்ன பயங்கரம்! தன் சகோதரன் என்றென்றைக்கும் அழிந்து போகாம உயிரோடு இருக்கும்படி அவனுக்காக மீட்கும் பொருளை கொடுக்க யாரால முடியும்? ஆத்தும மீட்பு அருமையானது. Who will pay, dear brethren? Who will pay? நானும் நீங்களும் அழியாம இருக்கும்படி, நாம நித்திய அழிவை காணாம இருக்கும்படி அந்த விலைக்கிரயத்தை யார் செலுத்த முடியும்? விலைக்கிரயத்தை யாரும் செலுத்த முடியாதனால விலைக்கிரயத்தையும் ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி வைத்தார். என்ன நல்ல ஆண்டவர் இல்லையா?
விலை கிரயத்தை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. ஆகவே he himself prepared. இனி மீட்கிற நபருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். நான் சும்மா போய் மீட்க முடியாது. நீங்க சும்மா போய் you and I simply cannot go and redeem. அதுக்கான சில சட்டங்கள் உண்டு. யார் மீட்க முடியும்? இந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சிடுங்க. The redeemer must be able to redeem. மீட்கிற நபர் மீட்க தகுதியுள்ள நபரா இருக்கணும். மீட்கும்படி வந்து நிக்கிறேன், மீட்க வேண்டிய விலையை கேட்டோன்னா ஓடி போற ஆளா இருக்க கூடாது. he must be able. ரெண்டு, he must be willing to redeem. ஒன்னு, he must be able to redeem. மீட்க திராணி உள்ள ஆளா இருக்கணும். ரெண்டு, மீட்க விருப்பம் உள்ள ஆளா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ரூத்தின் புஸ்தகத்துல அந்த நெருங்கின சுதந்திரவாளி he is unwilling. நெருங்கின சுதந்திரவாளிக்கு ரூத்த மீட்கிறதுல விருப்பம் இல்லை, unwilling. அப்போ மீட்கிறதுக்கு என்ன வேணும்? the redeemer must be willing. இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து அல்லவோ எழுதி இருக்கிறது. கபாரபா ஷகாரபா ரியாத்தர ஹந்தரபலபா ஷகதுரபலபா. அப்போ ஒன்னு, able to redeem. ரெண்டு, willing to redeem. மூணு, he must be ready to redeem. மீட்க ஆயத்தமா இருக்கணும். அப்போ அவரு ஏபிளா இருக்கணும், விருப்பம் உள்ளவரா இருக்கணும், அவரு மீட்க ஆயத்தமா இருக்கணும். நாலு, he must be a relative. சொந்தரவாளிதான் விடுவிக்க முடியும், சொந்தரவாளிதான் மீட்க முடியும். அதாக்கும் தேவன் மனுஷனா இந்த பூமியில வெளிப்பட காரணம். he must be our brother, he must be our relative, he must have flesh and blood like you and I. எல்லாரும் புரிந்து கொள்ளணும், அவர் மாம்சத்துல வெளிப்படுவதற்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். மனுஷனை மீட்க மனுஷனா வரணும், மனுஷனுடைய உறவா இருக்கணும், மனுஷனை போல மாம்சம் ரத்தம் உடையவரா இருக்கணும். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையது போல. அஞ்சு, he must pay the price. விலை கிரயத்தை செலுத்துகிற ஆளா இருக்கணும். ஒரு தடவை கூட நான் சொல்றேன், எல்லாரும் மீட்க முடியாது. ஒன்னு, மீட்கிறவர் he must be able. ரெண்டு, he must be willing. மூணு, he must be ready. நாலு, he must be a relative. அஞ்சு, he must pay. தயவு செஞ்சு கவனிங்க, மீட்கிறவர் மீட்க தகுதி உள்ளவரா இருக்கணும், மீட்க விருப்பம் உள்ளவரா இருக்கணும், மீட்க ஆயத்தமா இருக்கணும், மீட்க சொந்தக்காரரா இருக்கணும், மீட்கத்தக்க விலைக்கிரயம் கொடுக்கிறவரா இருக்கணும். சொல்லுங்க, நீங்க எந்த மதத்துல மீட்பர் உண்டு? Come on, please open up. எந்த தத்துவங்கள்ல உண்டு ஒரு மீட்பர்?
ஈசாக்கு கேட்டான் இல்லையா கேள்வி, அப்பா ஆடு எங்கே? கொல்கொதா மலையில பாருங்க ஆடு இங்கே. மோரியா மலை கேட்குது ஆடு எங்கே? கொல்கொதா மலை சொல்லுது ஆடு இங்கே. என்ன பயங்கரம் இல்லையா? மனுஷ வரலாற்றில இந்த 5 தகுதிகளையும் பூர்த்தீகரித்த ஒரே ஒருவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவரை மகிமைப்படுத்துங்க. வெட்கப்படாம கண்ணை மூடி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் மட்டும் மீட்பர். ஊடவ சந்தல் பிரௌடவர வரவா. அதாக்கும் யோபு சொன்னது, மை ரெடீமர் லிவத். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆத்தும மீட்பு எப்ப நடக்கு தெரியுமா? ஆத்தும மீட்பு நாம இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கும் நடக்கிறது. சரீர மீட்பு எப்ப நடக்கும் தெரியுமா? சரீர மீட்பு எக்காலம் தொனிக்கும் போது நடக்கும். We shall all be transformed. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது சரீரம் மீட்படையும். அந்த ஆனந்த வாக்கியம். பூமி எப்பொழுது மீட்கப்படும்? 1000 வருட அரசாட்சியில பூமி மீட்கப்படும். இஸ்ரவேலர்கள் எப்பொழுது மீட்கப்படுவார்கள்? 7 வருட உபத்திரவ காலத்தில இஸ்ரவேலர் மீட்கப்படுவார்கள். எல்லாவற்றிற்கும் மீட்பர் ஒருவர். என்னெல்லாம் விலைக்கரைய உண்டு. ஒரு ஆட்டை விலைக்கிழமையாக கொடுக்கலாம், வெள்ளிக்காசுகளை விலைக்கிழமையாக கொடுக்கலாம், வெள்ளியும் அழிந்து போகிற பொன்னும் விலைக்கிழமையாக கொடுக்கலாம். இங்க உள்ள மீட்பரோ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை, மாசற்றதும் குற்றமற்றதும் ஆகிய ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தை விலைக்கிழமை கொடுத்து என்னையும் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் நான் ஆராதிக்கணும். ஏன் ஆராதிக்கணும்? என்ன மீட்டுக் கொண்டீர், என்னை ஏற்படுத்தினீர். அதை நினைக்கும்போ நான் ஆராதிக்கணும். ஆராதனை என்பது வெளியிலிருந்து உண்டாகிற உந்துதலினால் வருவது அல்ல. Please do understand. உள்ள இருந்து உண்டாகிற அந்த உணர்வு, அந்த அன்பு, சுதந்திரவாளியாய் உறவின் முறையாய் வந்து எந்த தகுதியும் இல்லாத எனக்காக மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்தீர் என்கிற அந்த உணர்வாக்கும் என்னை ஆராதிக்க தூண்டணும். Nothing from outside must make me to worship, but something from inside must make me to worship. வெளிப்புறத்தில இருந்துள்ள ஏவுதனால் உண்டாகிற ஆராதனை அந்த வெளிப்புறம் அமைதலாகிவிடும். உள்ளுக்குள்ள இருந்து வருகிற ஆராதனை நீண்டு கொண்டே போகும். வட இந்தியாவில் ஒரு தடவை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் பேசும்படி கடந்து போனேன். அந்த கன்வென்ஷன்ல நான் கடைசி நாள் பேசுவதற்கு முன்ன என்னிடத்துல சொன்னாங்க, ஒரு சின்ன டிராமா போடுவாங்க, சிலர் வந்து அதை நீங்க பார்க்கணும், பார்த்த பிறகு நீங்க பிரசங்கம் பண்ணலாம். நான் சொன்னேன், that's all right, go ahead. அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்தது. சில நண்பர்கள் திடீர்னு மேடையில் ஏறி வந்தாங்க. இவங்க ஏறி வந்த உடனே ஓதிஸ்தல அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாங்க. ஆட்டுக்குட்டியானவரு நீர் தகுதி உள்ளவர் அப்படிங்கிற பாட்டை போட்டாங்க. அந்த பாட்டு அப்படியே பிளே ஆகுது.
இவங்க ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்றாங்க. அதுல ஒரு நண்பர் இயேசுவை போல ஆக்ட் பண்றாரு. அவரு போய் குஷ்டரோகிய தொடுறாரு, அந்த குஷ்டரோகத்தை வாங்குறாரு. ஒரு குருடனை போய் தொடுறாரு, குருடனுக்கு சுகம் கிடைக்குது, ஒரு குருடனா மாறுறாரு. ஒரு வியாதியஸ்தனை தொடராரு. அப்படி தொடர்றதுனால எல்லா பலவீனங்கள் இவர் மேல வருது. கடைசியில் அந்த யாரெல்லாம் விடுவிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை சிலுவையில தொங்க விடுறாங்க. அப்படியே அந்த பாட்டு பின்னால ஓடுது. இந்த பார்வை எல்லாருடைய இருதயங்களை அசைக்குது. அந்த 5 நிமிஷ டிராமா 1 மணி நேர பிரசங்கத்தை விட பயங்கரமா இருக்கு. அந்த டிராமா முடிஞ்ச உடனே நான் பிரசங்கம் பண்ணிட்டு எனக்குள்ள பாவ உணர்வு உண்டாயிருக்கு. இந்த ராத்திரி வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு தெளிவா பேசினார் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு முன்னவாங்க. நான் உங்களுக்கு அவர் வார்த்தை ஜபிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்ன. I was preaching in English, they were translating it into Hindi. என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம், நான் சொன்னேன் இல்லை, ஒரு நண்பர் இயேசுவா ஆக்ட் பண்ணாருன்னு. அவர் எழும்பி ஓடி நடந்து வராரு. நடந்து வந்து சொல்றாரு, will you please pray for me? I am convicted, I am convinced. இயேசுவை போல நடிச்சவனை கூட ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர அதிகாரம் உள்ள கர்த்தருடைய வசனம். என்ன பயங்கர மீட்பின் விலையை செலுத்தி இருக்கிறார். நீங்க துக்கத்தோட வாழ வேண்டாம், சங்கடத்தோட வாழ வேண்டாம். ஆல்ரெடி பெய்டு பிரதரன், ஆல்ரெடி பெய்டு. Your problems are already solved. Your pain is already gone. Your payment is already paid. You are not belong to you. உணர்வாக்கு ஆராதிக்க தூண்டது. நான் என்னுடைய அல்ல, என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்கிற உணர்வு என்னை ஆராதனை வீரனாய் மாற்றுகிறது. அப்படி ஆராதனை உள்ள இருந்து எழுப்பணும். அது நேரம் போறது தெரியாது, பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு தெரியாது, சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா I am not my product, I belong to somebody. யாரோ நாள் என்ன ஏற்கனவே விலவெடுத்து வாங்கியாச்சு, அவருடையது. நான் ஆராதிக்கும்படியே என்ன வைத்திருக்கிறா. I am here to worship him. மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிறாரு பிரபலமான போதகர் ஜான் வெஸ்லி. மரணப்படுக்கையில மரண நேரம் நெருங்கி வரும் அவருக்கு ஒரு ஆசை பாடணும். எப்படி அவர் மரணம் அடைந்தார் தெரியுமா? when he was singing, பாடிக்கொண்டிருக்கும் உயிர் பிரிந்தது. என்ன பாட்டு பாடுறது தெரியுமா? I will praise still I have breathed. என்ன பயங்கரம் அது! சுவாசமுள்ள காலம் எல்லாம் பாடுவேன் சொல்லி சொல்லி பாடிக்கொண்டே பரலோகத்துல போனாரு. ஆனந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஏன் ஆராதிக்கணும்? கேள்வி நியாயமானது. பதில் என்ன? மீட்டு கொண்டா நினைச்சு ஆராதிக்கணும். பாவத்திலிருந்து, பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து யாரும் எவரும் ஒருபோது கொடுக்க முடியாத விலையை கொடுத்து என்ன மீட்டுக் கொண்டார். அது என்ன விலை? His own blood. சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டுக் கொண்ட நினைத்து நான் ஆண்டவரை ஆராதிக்கணும். அடுத்து ஆராதிக்கணும். அவர் மட்டுமே ஆராதனைக்கு தகுதி உள்ளவர், அதனால ஆராதிக்கணும். அடுத்து ஆராதிக்கணும். He has appointed me. அவர் என்ன ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிற இந்த பதவியை பார்க்கும்போ நான் அவரை ஆராதிக்கணும்.
உணர்வும் உயிரும் உறவும் கலந்து வார்த்தையா வெளிப்பட முடியும்னா அதுதான் ஆராதனை. ஒரு தடவை கூட சொல்லணுமோ, மை லைஃப், மை இமோஷன், மை ஃபீலிங், மை ரிலேஷன்ஷிப் all joined together in focusing one person. அதுதான் ஆராதனை. ஒரு தடவை ஒரு பத்திரிக்கையில நான் ஒரு வார்த்தையை வாசிச்சேன். ஒரு மனுஷன் டிராக்டருடைய ஒரு பக்கத்தை தூக்கி இருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு டிராக்டருடைய ஒரு பக்கத்தை தூக்க முடியாது. அவரிடத்துல கேட்டாங்க, நீ எப்படி தூக்குற? அந்த ஆளு என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவியுடைய காலு அதுக்கு அடியில மாட்டுச்சு. அந்த சொந்தம், உயிர், உறவு அப்படிங்கிற உணர்வு வந்தப்ப என்ன பலன்! அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளுடைய காலு டிராக்டருக்கு அடியில போச்சுன்னு சொன்னப்போ அந்த உயிர், அந்த உறவு, அந்த அன்பு இவ்வளவு சேர்ந்தப்போ இதுவரை இல்லாத ஒரு பலன். அதுதான் ஆராதனை. நான் வீட்டுல போட முடியாத சத்தம் நான் தேவ பிரசங்கத்துல போய் உட்கார்ந்து போட முடியுது. வீட்டுல வச்சு எனக்கு இல்லாத பலன் தேவ பிரசங்கத்துல வச்சு எனக்கு வருது. ஏன்? உயிர், உணர்வு, உறவு ஒருவரை நோக்கி. அதாகும் ஆராதனை. ஆராதனைக்கு வெளியே இருந்து எந்த சைடு சப்போர்ட்டும் இல்லைன்னாலும் ஆராதிக்கணும். பக்கத்துல இருந்து கைதட்ட ஒரு ஆள் கூட இல்லைன்னாலும், ஸ்தோத்திரம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லைன்னாலும் ஆராதனை இடி முழக்கமா இருக்கணும். தேவரீர் என்ன விலைக்கு வாங்குனீர்? அதாக்கும் இயேசு சொன்னது, தேவனை தொழுது கொள்ளுகிறவன் முழு பலத்தோட, முழு ஆவியோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட. My mind is joined in worship. My strength is joined in worship. My body is joined in worship. My soul is joined in worship. என் ஆவி ஆராதிக்குது, என் ஆத்மா ஆராதிக்குது, என் சரீரம் ஆராதிக்குது, என் சிந்தை ஆராதிக்குது, என் பலன் ஆராதிக்குது. இப்ப 3 காரியங்களை நினைச்சு அவரை ஆராதிக்கணும். 1, அவரு மட்டும் பாத்திரர். 2, அவர் மட்டும் மீட்பர். 3, அவர் என்னை ஆயுள் முழுதும் நான் சம்பாதிச்சாலும் சென்றடைய முடியாத ஒரு பதவியில என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நினைச்சு நான் அவரை ஆராதிக்கணும். இப்போ அந்த 9-10 வசனங்களை ஒரு தடவை கூட வாசிங்க. Revelation chapter 5 and verse number 9 and 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 1-2 வார்த்தைகளை கவனிங்க. எங்கிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீர்? சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைகளிலிருந்து. எங்கிருந்து? சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷை.
அடுத்து யாருக்கென்று மீட்டுக் கொண்டீர்? தேவரீர் உமக்கென்று எங்களை மீட்டுக் கொண்டீர். தமிழ்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. You are not belong to you. நீங்க விரும்பினபடி வாழ நீங்க உங்களுடையது அல்ல. நீங்க விரும்பினபடி செயல்பட நீங்க உங்களுடையது அல்ல. You are already purchased. எங்கிருந்து, யாருக்கென்று, எதனால்? எதனால்? நம்முடைய சொந்த இரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டீர். இத நினைச்சு அவங்க புதிய பாடலை பாடினார்கள். ஆராதனை ஒவ்வொரு தடவையும் புதியது. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமும் புதியது. பிரபலமான ஒரு பாடகராக்கும் இரா சாங்கி. இரா சாங்கின்னா அந்த டிஎல் மூடியினுடைய பாடகர். அந்த காலத்துல சொல்லுவாங்களாம், சாங்கியுடைய பாட்டும் மூடியுடைய பிரசங்கம். அவ்வளவு பிரபலமான பாடகர். ஒரு தடவை இந்த இரா சாங்கி பொழுதுபோக்குக்காக ஒரு படகுல போறாரு. அந்த படகுல உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் எல்லாம் இவரை பார்த்தாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, டிஎல் மூடியுடைய பாடகர். அவரை பார்த்து சொல்றாங்க, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் ஒரு பாட்டை சொல்றாங்க. அவர் சொன்னார், நீங்க சொல்ற பாட்டை நான் பாட மாட்டேன், ஆனா நான் வேற ஒரு பாட்டை பாடுறேன். என் மரணத்திலேயும் ஆபத்திலேயும் எல்லா நேரத்திலையும் என்னை வழி நடத்துகிறீர், என்னை பாதுகாக்கிறீர் அப்படிங்கிற ஒரு பாட்டை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாரு. எங்க வச்சு? படகுல வச்சு. பாடி முடிச்ச உடனே ஒரு ஆள் பக்கத்துல வந்து தோல்ல தட்டிட்டு கேட்கிறாரு, நீங்க மிலிட்டரியில வேலை பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, ஆமா. அவர் கேட்கிறாரு, 1860 நீங்க மிலிட்டரியில வேலை பார்த்தீங்களா? இவர் சொல்றாரு, ஆமா. அவர் கேட்கிறாரு, 1860 ஒரு ராத்திரியில நீங்க நைட் டியூட்டி பார்த்தீங்களா? இவர் சொல்றாரு, ஆமா. உடனே அந்த மனுஷன் சொல்றான், 1860 நீங்க நைட் டியூட்டி பார்த்த அன்னைக்கு நான் ஒரு தீவிரவாதியா இருந்தேன். நீ மிலிட்டரியில இருக்கிறத பார்த்த உடனே பின்பக்கத்துல வந்து உன் தலையை அடிச்சு கொல்லும்படி ஒரு கம்பிய கையில கொண்டு வந்தேன். அது இரவு, நல்ல பகல் போல வெளிச்சம் உள்ள ஒரு இரவு. நான் தலையில அடிக்கும்படி என் கையில இருந்த கம்பிய ஓங்கவும் நீ மேல பார்த்து வாயை திறந்து ஒரு பாட்டு பாடுன. நீ அந்த பாட்டை பாடினப்ப நான் ரசிச்சு நின்னு பாடி முடியட்டும் கொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். நீ பானத்தை நோக்கி பாடினப்போ நீ பாடின பாட்டு இந்த பாட்டு. உண்மையில இந்த பாட்டு நான் சின்ன பிள்ளை இருக்கும்போ என் அம்மா என்ன மடியில போட்டு இந்த பாட்டை பாடுவாங்க. என் அம்மா இறந்து போனாங்க, நான் தீவிரவாதியா மாறினேன். நீ அன்னைக்கு இந்த பாட்டை பாடினப்போ எனக்கு திடீர்னு என் அம்மாவுடைய ஞாபகம் வந்து உன்னை அடிக்க எனக்கு மனம் வரல. கம்பிய நான் தூரம் போட்டேன். அன்னைக்கு உனக்கு உயிர் திரும்ப கிடைச்சு, எனக்கு என் வாழ்க்கை திரும்ப கிடைச்சு.
நான் அன்னைக்கு என்னை கர்த்தருடைய கரத்துல ஒப்படைத்து இன்னைக்கு நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன். நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும், நீங்க வாயை திறந்து பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் எங்கேயோ வல்லமையோட செயல்படுகிறது. அத்தனை பேரு கண்களை மூடணும். ஒரே ஒரு நிமிஷம் நாம வாயை திறந்து ஆண்டவர் ஆராதிக்க போறோம். பிளீஸ், ஐ வாண்ட் எவ்ரிபாடி ஜாயின்ட் டுகெதர் இன் வர்ஷிப். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோட கண்களை மூடி 2 நிமிஷம் நாம ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து ஆண்டவரை இருக்கிற இடத்துல சத்தம் உயர்த்தி ஆராதிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த 3 காரியங்களுக்காக please worship the Lord. ரபாலா கதரா கதரா அல்கர சந்தர சத்தரா ரியாந்த பிரௌடபரபரமா. நீங்க பாடுகிற பாடல் வரிகள் உங்களை விடுவிக்கிறது. நீங்க பாடுகிற பாடல் வரிகள் உங்க குடும்பத்தை விடுவிக்கிறது. நீங்க சொல்லுகிற ஜபங்கள் உங்க வாழ்க்கையில எங்க ஒரு இடத்துல அற்புதத்தை செய்கிறது. அத்தனை பேரும் உள்ளம் திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. ஊடபரபரபரவ சந்தர பரபரவா ரியாந்தரவன பிரௌடபரபரவா அல்கரிகந்தர ஆண்டவரே, தகுதி உள்ளவர் நீர், மட்டும் தகுதி உள்ளவர். ஆராதனை அங்கீகரிக்க தகுதி உள்ளவர். எங்களை மீட்டுக் கொண்ட தகுதி உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கதனம் கதனம் கடகல் கமனம் உடவல் கமனம் வைடவத்தரம் அல்கர சந்தர சத்தரமா. கண்ணை மூடி ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆராதிக்கிற ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆராதிக்கிற ஒரு ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீ உயிரோடு இருக்க காரணம் நீ அன்னைக்கு பாடின அந்த பாடல். இன்னைக்கு நான் தேவ பிள்ளையா இருக்க காரணம் நீ அன்னைக்கு பாடின அந்த பாடல். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை போல இந்த நாளில் எங்கள் எல்லாரையும் தொட்டீரே, உமக்கு நன்றி. எங்கள் எல்லாரோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. எங்கேயோ கிடந்த எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்து கழுவி துடைத்து பெரிய பதவியில வைத்திருக்கிறீரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கணும், மாற்றினையாவை ஆசீர்வதிக்கணும், ஊழியம் செய்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும், கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். அடுத்த ஒரு கூடுகையில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வர உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.